அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். புனித ரமதான் மாதத்தை முன்னிட்டு உங்கள் பிறை டிவியில் கண் சொல்லும் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அறிவின் பொக்கிஷத்தை அறிவதற்கு ஆவலா இருக்கும் நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை கண் சொல்லும் நிகழ்ச்சியினூடாக நாம் நேர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளிலே நாம் மக்களுடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று வாலிபம் என்பது ஒரு மிகப்பெரிய அமானிதம். எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே வாலிபர்களுடைய வாலிப நேர காலம் என்பது அது பள்ளிவாசல்களோடும் நல்லவைகளோடும் அது தொடர்பு பட்டிருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய உன்னதமான துணைப்பொருளை எங்களோடு கலந்து சிறப்பிப்பதற்காக வேண்டி நமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள் நாளறிந்த பேச்சாளர், இஸ்லாமிய தாவா பணியாளர் அஷேக் மௌலவி அக்தார் மிஸ்பாஹி அதில் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களோடு எங்களுடைய கலந்துரையாடல் ஆரம்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்களே வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம் ஹஸரத் அவர்களே, இன்று எங்களுக்கு தெரியும் நாம் ரமதானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமதானுடைய மாதத்திலே குறிப்பாக எங்களுடைய வாலிபர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேர காலங்களை வீணான விளையாட்டுகளில் கழித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய இபாதத்துகளிலே அல்லாஹ்வுடைய வழிபாடுகளிலே விட்டு தன்னை தூரப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அப்படியான வாலிபர்களுக்கு நாளை கியாமத்துடைய நாளையிலே 4 கேள்விகள் கேட்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவர்களால் அவருடைய காலை நகர்த்த முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுனாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அதை பற்றி என்ன சொல்லியிருக்கீங்க ஷேக் அவர்கள்? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். வாலிபம்னு சொல்றது ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் அல்லாஹ் தஆலா கேட்க போறான். அல்லாஹ் தஆலா இந்த வாலிபத்துக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான்னு சொன்னான். ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா படைச்சி அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா 3 பருவத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். முதலாவது குழந்தை பருவம், 2வது இளமை பருவம், 3வது முதுமை பருவம். இதுல குழந்தை பருவத்துல அல்லாஹ் நன்மை தீமை எழுதுறதில்லை. அதே மாதிரி வயோதிபமாவினாலும் வயோதிபமாவினாலும் அவருக்கு அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைகிறதில்லை. இந்த 2க்கும் மத்தியில வாலிபம்னு சொல்லி ஒன்று இருக்கு. அல்லாஹு தாலா இந்த வாலிபத்துல தான் எல்லா விடயத்திலையும் அல்லாஹு தாலா உருக்கமாக கண்காணிச்சு கொண்டு இருக்கிறான். அல்லாஹு தாலா வாலிபத்தை பத்தி அல்லாஹ் கேட்கிறான்னு சொன்னா, முதலாவது வாலிபர்களுக்கு கொடுத்த ஆகப்பெரிய ஒரு நியாமத்தா உடல் ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹு தாலா வயோதிபம் ஆகியதன் பின்னால அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் எடுத்துருவான். கண் பார்வை குறையும், தோல் சுருங்கும், பல நிலைமைகள். அதே மாதிரி ஓய்வு நேரம்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த ஓய்வு நேரத்தையும் அல்லாஹ் தாலா இந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிறான். இந்த 2ஐயும் இவர்கள் சரியான முறையில பயன்படுத்தினால் அல்லாஹ் இடத்துல சரியான முறையில கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லக்கூடியதாக ஆகும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இதை வீணாக்கிட்டாங்கன்னு சொன்னா கியாமத்துடைய நாளையில ஒவ்வொரு வாலிபர்களும் கடினமான முறையில கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படுவார் என்றதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்ளணும். அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில 4 கேள்வியில ஒரு கேள்வி அல்லாஹ் தஆலா வாலிபமாக அல்லாஹ் தஆலா ஆக்கிக்கிறான். அதே மாதிரி வாலிபர்களுக்கு கொடுக்கக்கூடிய 3வது ஒரு நியமத்தான் கொடுக்கப்பட்ட கால நேரங்கள். கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்கள், அந்த கால நேரம் என்று சொல்றது ஆக பெருமதியானது. ஒரு மணித்தியாலத்தை ஒரு மனிதர் வீணாக்கிட்டார்னு சொன்னா 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த 1 மணித்தியாலத்தை என்ன செய்யலாம், திரும்ப வாங்க முடியாது. கியாமத்துடைய நாளையில 4 கேள்வியில கால நேரத்தையும் பத்தி அல்லாஹ் கேட்பான், வாலிபத்தையும் பத்தி அல்லாஹ் கேட்பான், 2ஐயும் அல்லாஹ் கேட்பான். இந்த 2க்கும் ஒவ்வொரு மனிதர்களும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றது இந்த ஹதீஸுடைய கருத்து. ஆம் ஷேக் அவர்களே, உண்மையிலேயே வாலிபம் என்பது ஒரு மிகப்பெரிய அமானிதம். அல்லாஹு தாலா அந்த வாலிபத்தை பற்றி கியாமத்திலே கேட்க இருக்கின்றார் என்ற விடயத்தை பார்த்தோம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிபர்கள் அவர்களுடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவருடைய காலை நகர்த்த முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையிலேயே இப்படிப்பட்ட இந்த விடயம் என்பது வாலிபர்களுடைய உள்ளத்திலே இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் சொல்லுகின்றோம் குறிப்பாக ஆழமாக பதிய வேண்டும். எங்களுக்கு தரப்பட்ட இந்த ரமதான் கூட ஒரு மிகப்பெரிய பாக்கியம், அதே போல் மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு சந்தர்ப்பம். எனவே சந்தர்ப்பத்தை நாம் சந்தர்ப்பமாக பயன்படுத்த வேண்டும். எனவே இந்த ரமதானை விட்டும் அல்லாஹ் தஆலா கியாமத்திலே கேட்க இருக்கின்றார். நமக்கு தரப்பட்டது ரமதான் என்பது இது அடுத்த வருடம் என்பது இந்த ரமதான் நமக்கு கிடைக்க பெறாது. இந்த வருடம் நாம் அடைந்த ரமதானை அடுத்த வருடம் இதே ரமதானை எம்மால் கேட்க முடியாது. எனவே குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லுகின்ற காரணம் என்னவென்று சொன்னால்,
அந்த அளவுக்கு கால நேரம் பெருமதியாக இருக்கின்றது. எனவே ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று உண்மையிலேயே வாலிபர்களுடைய கால நேரம் என்பது ரொம்ப பொறுமதியானது, அது ரொம்ப மகத்தானது. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை பற்றி குர்ஆனிலே கேட்பதற்காக வேண்டி இருக்கின்றான். ஏன் அல்லாஹ் அதை கேட்கின்றார் என்ற காரணத்தையும் பெருமக்கள் சொல்லும் பொழுது ஷேக் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஏனென்றால் பெருமதியானதை தான் அல்லாஹ் கியாமத்திலே கேட்பான், பெருமதியானதை தான் அல்லாஹ் கியாமத்திலே கேட்பான். எனவே வாலிபம் என்பது மிகப்பெரிய ஒரு பெருமதியான ஒரு தருணம். எனவேதான் அல்லாஹ் தஆலா அதை பற்றி குர்ஆனிலே நாளை மறுமையுடைய நாளை கேட்பதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல ஷேக் அவர்களே, எங்களுக்கு தெரியும் அன்றைய வாலிபர்கள் சாதனை படைத்தார்கள். சஹாபாக்களா இருக்கலாம், அவர்கள் சஹாபாக்களா கூட எத்தனையோ வாலிபர்கள் சிறுவர்கள் கூட சாதனை படைத்தார்கள். இன்று நமது வாலிபர்கள் நமக்கு ஒரு உரிய சோதனையாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதை பற்றி ஷேக் அவர்கள் அன்றைய வாலிபர்கள் எடுத்துக்கொண்ட மாஷா அல்லாஹ் பெரிய ஒரு சாதனை. அன்றைய காலத்து வாலிபர்கள்ட்ட பெரிய சொத்து செல்வங்களும் இருக்கல்ல, வசதி வாய்ப்புகள் இருக்கல்ல, ஆனாலும் சாதனை படைத்தார்கள். எப்படியாப்பட்ட சாதனை! சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு வாலிபர்களோட வரலாறு எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமான முறையில் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, என்னுடைய தீனுக்கு அதிகமாக உதவி செய்தது வாலிபர்கள்னு சொல்லி சொன்னாங்க. அதிகமான வாலிபர்கள். எங்களுக்கு தெரியும் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வீர சஹாபி, கிட்டத்தட்ட 17-20 வயசுக்கு உட்பட்ட ஒரு சஹாபி. அந்த சஹாபி ஒரு அநியாயக்கார அரசனுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாங்க. எப்படியாப்பட்ட கடிதம் சொன்னால், அந்த கடிதத்துடைய வாசகம் இன்னமாய கௌமுன் யுஹிப்புல் மௌத்த கமா துஹிப்புல் ஆஜிமுல் ஹம். சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தையுடைய கருத்து என்னான்னு சொன்னா, அந்த அரசன்ட்ட சொல்றாங்க, உங்களில் ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள், அவர்கள் மதுவை விரும்புவது போல் எங்கள் ஒரு வாலிப கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் மௌத்தை விரும்புவார்கள். இந்த ஒரு வார்த்தை அரசண்ட உள்ளத்துல பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. அப்படியாப்பட்ட வாலிபர்கள் அன்று மதுவை விரும்பல்ல, மௌத்த விரும்பினாங்க. இந்த காலத்து வாலிபர்கள் மதுவை விரும்புறாங்க, மௌத்த வெறுத்து சமூகத்துக்கு பெரிய ஒரு சாபக்கேடாக இருக்கிறது, ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அதே மாதிரி சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க எல்லாம் வாலிபர்கள். இவர்களுடைய மௌத்துடைய செய்தியை கேள்விப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சாத் இப்னு முஆத். இந்த வாலிபனுடைய மௌத்துடைய செய்தியை கேட்டு அரிசி கூட என்ன செஞ்ச நடுங்கிச்சாங்க. அப்படின்னா இதோட விளக்கம் என்ன? அரிசி சந்தோஷம் அடைஞ்சிச்சான் இந்த இவருடைய மௌத்துடைய செய்தியை கேள்விப்பட்டு. அதே மாதிரி பின்னால வந்த தாபீன்கள், தாபீன்கள், இமாம்களுடைய காலத்தை எடுத்துக்கொண்டாலும் தாரிக் இப்னு ஜியாத் ரஹிமஹுல்லாஹ், இவர்கள் யாரு? ஒரு வாலிபர், 17 வயசு வாலிபர், ஸ்பெயினை கைப்பற்றாங்க. அதே போல முகமது பின் காசிம், இவர்களும் ஒரு வாலிபர். அந்த வாலிபர் என்ன செய்யற? இந்தியாவை கைப்பற்றினார். இப்படி வரலாறு எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல தீனுக்கு அதிகமாக நலவுகள் செய்து சாதனை படைத்தது யாருன்னு சொன்னா எல்லாமே வாலிபர்களாகத்தான் இருக்கிறாங்க. இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களை கைட் பண்றதுக்கு சரியான அதாவது தலைவர்கள் இருந்தாங்க. ஏன் இந்த காலத்து வாலிபர்கள் சோதனையா மாறிக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு கொடுக்கிற தலைப்பே என்ன? வாலிபர்கள் போதையால் சீரழிகிறார்கள், வாலிபர்கள் அப்படி ஒதுக்குறாங்க. அதனால எங்கட வாலிபர்கள் யாரும் ஒதுக்கப்படாது, அவர்கள் சாதனையாளர்கள். அவர்களை நாங்க சமுதாயத்துக்கு முன்னால கொண்டு வரணும், அவர்களை கொண்டு சில ஹிதுமத்களை வாங்கணும், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஆற்றல்களை தீனுக்காக வேண்டி பயன்படுத்துறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நாங்க அதாவது வாலிபர்களை கைட் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் முன்னுக்கு நிற்கணும். ஆம் ஷேக் அவர்களே, உண்மையிலேயே ஒரு நல்ல கருத்து தான். வாலிபர்களை வைத்து எமது சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அது உண்மையிலேயே பிரதானமான ஒரு கருத்து தான். ஏனென்றால் இன்று எங்களுக்கு தெரியும், வாலிபர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள் அல்ல. இவர்கள் சிறுவர்கள், இவர்களுக்கு அனுபவம் இல்லை, இவர்களுக்கு ஆற்றல் இல்லை, இவர்களுக்கு திறமை இல்லை, இவர்களுக்கு ஒரு விடயத்தை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி இன்று அநேகமான இடங்களிலே வாலிபர்கள் ஒதுக்கப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே குறிப்பாக ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று இன்று நாங்கள் ஆசைப்பட வேண்டும், நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். நாங்கள் நன்றாக இருக்கும் பொழுது நல்ல வாலிபர்களை உருவாக்கி இந்த சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய வாலிபர்களை உருவாக்கி விட்டு செல்லுவது இது மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய காரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், சொல்லுவார்கள், சில மனிதர்களுடைய பட்டோலை, மரணித்தவர்களுடைய பட்டோலை என்பது பொதுவாக மூடி விட்டும், அதாவது மரணித்தவருடைய பட்டோலை என்பது அது மூடப்பட்டு விடும் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் ஒரு சிலர்கள் உலகத்தை விட்டு செல்லக்கூடிய சொத்துகள், குறிப்பாக அவர்கள் விட்டு செல்லக்கூடிய சில சொத்துகள் என்று சொல்லும் பொழுது பணம் அல்ல, பொருள் அல்ல, நிச்சயமாக அவர்கள் விட்டு செல்லக்கூடிய நல்லவர்கள் செய்யக்கூடிய காரியங்களினால்
அவருடைய கபறுகள் நிச்சயமாக வெளிச்சமாகும் என்ற ஒரு நற்செய்தியை நாங்கள் பலர்கள் மூலமாக அறிந்த ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். இல்முன் யுன்தஃபு, ஒரு மனிதனுக்கு பிரயோஜனமான அறிவை உலகத்திலே விட்டு செல்வது என்பது அது உண்மையிலேயே அவர் மௌத்துக்கு பின்னால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட நல்ல வாலிபர்களை எமது சமூகத்துக்கு முதுகெலும்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாதுத்தீன், வாலிபர்கள் தான் தீனுடைய தூண்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் கூட மிகப்பெரிய தியாகங்கள், குடும்பத்தை விட்டு மனைவி மக்களை விட்டு எல்லாவற்றையும் அவர்கள் இழக்க தயாராக இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக. எனவே அப்படிப்பட்ட நல்ல வாலிபர்கள் தான், அந்த சஹாபாக்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. இன்று ஷேக் அவர்களும் பல இடத்தில் பேசியிருப்பீர்கள். இன்று இங்கு நமது வாலிபர்களுடைய முன்மாதிரி அது அந்நியர்களாகவும் நடிகர்களாகவும் இன்று அவர்கள்தான் நமது வாலிபர்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக ரோல் மாடல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய பழக்கத்தையும் நடையையும் உடையையும் பாவனையும் இன்று நமது வாலிபர்கள் அவர்கள் அப்படியே வாழ்க்கையில பெற்றுக்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி எங்கள் உயிரில் மேலான கண்மணியாம் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபத்தில் எவ்வளவு பக்குவமாக இருந்தார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கிய தருணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபத்துடைய வயதிலேயே அமீன் என்ற அந்த பெயரை வாங்கினார்கள். எனவே வாலிபர்கள் உண்மையான வாலிபர், இவர் ஒரு நம்பிக்கையான வாலிபர், இவர் ஒரு பொறுப்புள்ள வாலிபர் என்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வாங்கியதை போன்று எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய முன்மாதிரி. வாலிபர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையும். எனவே ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று நல்ல பொறுப்புகளுக்கு அவர்களை வைத்து நாங்கள் நல்ல இடங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் வாலிபர்களை. எனவே ஷேக் அவர்கள் மிக அருமையான முறையிலே அந்த விடயத்தை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அதே போல் வாலிபர்களை எப்படி சாதனையாளர்களாக ஷேக் அவர்களை மாற்றுவது, அதற்கு சமூகத்துடைய பணி எப்படி இருக்க வேண்டும், சமூகம் அதற்காக எப்படி ஒத்துழைக்க வேண்டும் என்ற விடயத்தையும் சற்று சொன்னார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செஞ்ச உபதேசத்தை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறார். ஏராளமான உபதேசங்கள், இவைகள் அல்லாத உபதேசங்கள் வேற கிதாபுகளே வந்திருக்கு. மாஷா அல்லாஹ், இது இந்த பாடத்தை மட்டும் படிச்சா போதும் ஒரு வாலிபர்களை எப்படி சாதனையாக மாத்துறேன்னு சொல்லி ஒவ்வொரு தந்தைமார்களும் ஒவ்வொரு சமூக தலைவர்களும் விலகிக் கொள்ளும். அதுல ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து, என்னுடைய மகனே, நீங்க உலமாக்களோட மஜ்லிஸ்ல அதிகமாக உட்காருங்க, மஸ்ஜிதோட தொடர்பாவுங்க. உலமாக்களோட மஜ்லிஸ்ல அதிகமா உட்காருங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னா, உலமாக்களோடு இருக்கும் காலமெல்லாம் உலமாக்கள் நல்ல விஷயத்தை தான் சொல்லி கொடுப்பாங்க. தொழுகையை பத்தி சொல்லி கொடுப்பாங்க, குர்ஆனை பத்தி சொல்லி கொடுப்பாங்க, நல்லது கெட்டதை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா உலமாக்கள் படிச்சது மார்க், அவங்க எதை படிச்சாங்களோ அதை என்ன செய்வாங்க, வாலிபர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ரெண்டாவது மஸ்ஜிதோட தொடர்பாக சொன்னாங்க, தொழுகையோட தொடர்பாக சொன்னாங்க. இந்த உபதேசத்தை செஞ்சாங்கன்னு சொன்னால், இதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய நேரத்தில் முஃபஸிருங்களை விளக்கம் எழுதுறாங்க. எந்த வாலிபர்கள் மஸ்ஜிதோட தொடர்பாக இருப்பாங்களோ அவர்கள் வேற வேற, எங்கட பாஷையில சொல்றேன்னா நைட் கிளப்போட, அங்க கெஷினோட, வேற வேற தேவையில்லாத பாவனைகளோட என்ன செய்ய மாட்டாங்க, தொடர்பாக மாட்டாங்க. பள்ளியோட அவர் ஒட்டிப்பாரு. ஹதீஸ்ல கூட என்ன வந்திருக்கு, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு அரிசியுடைய நிலையில அல்லாஹ் தஆலா கொடுப்பான. அதுல ஒரு கூட்டம் தான் யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கின்றதோ இவர்கள் கியாமத்துடைய நாளையிலே அரிசியுடைய நிலையிலே இருப்பார்கள். இதெல்லாம் குறிப்பாக வாலிபர்களுக்கு சொன்ன விஷயங்கள் தான். அதனால்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் உலமாக்களோட தொடர்பாவுங்க, மஸ்ஜிதோட தொடர்பாவுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு சொல்லி முக்கியமான 3 உபதேசங்களை செஞ்சாங்க. அதே மாதிரி நாங்க எங்கட வாலிபர்களின் சாதனை உள்ள வாலிபர்களாக மாத்தணும்னு சொன்னா, முதலாவது தந்தைமார்களுடைய பொறுப்பு. தந்தைமார்கள் என்ன செய்யணும், வாலிபர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கணும். இன்னைக்கு தந்தைமார்களுடைய நிலைமையை பார்த்தேன்னு சொன்னா கவலைக்குரிய விடயம், காலையில வேலைக்கு போறாரு, புள்ள தூக்கம், மாலையில இரவு நேரத்துல வேலை ஆஃப் ஆகி வர்றாரு, புள்ள தூக்கம், புள்ளையோட பேசின காலமே தொடர்பு. நிறைய பேர் போனோடையும் ஃபேஸ்புக்கோடையும் தொடர்பாகிறாங்க, புள்ளைக்கு நேரம் கொடுக்குறாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு நேரம் கொடுத்து பேசினாங்க. ஒவ்வொரு தந்தைமார்களும் முதலாவது தன்னுடைய பிள்ளையா பார்க்கறவங்க ஃப்ரெண்ட்லியாக பழகணும், அவங்களோட நல்ல அன்பாக பழகணும். அன்பாக சில விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்துல அவங்களோட உள்ளத்துல பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால அன்பான நேர்களே, நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, சாதனை உள்ள வாலிபர்களாக மாற்றணும்னு சொன்னா
நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மஸ்ஜிதோட தொடர்பாக்கணும், அதே மாதிரி உலமாக்களோட தொடர்பாகக்கூடிய நேரத்தில் அவங்களும் நல்ல விடயங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க படிச்சு கொண்டிருப்பாங்க. ஆம் ஷேக் அவர்களே, நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே ஒரு விடயத்தை, முக்கியமான ஒரு குறிப்பான ஒரு விடயத்தை சொன்னீர்கள். வாலிபர்கள் என்று வரும்பொழுது பெற்றார்கள் அவர்களுக்கு நேர காலம் கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அவர்களோடு நட்புறவு, ஒரு நண்பரை போன்றுதான் ஒரு வாலிபரை கையாள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களை அதட்டி, அவர்களை முறைகேடு இல்லாத முறையில் அவருடைய உள்ளங்களை புண்படுத்தி, நீங்கள் எல்லாம் உருப்பட மாட்டீர்கள், நீங்கள் இதுக்கு சரிவர மாட்டீர்கள், இதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி அவருடைய உள்ளங்களை அப்படி புண்படுத்தி நாங்கள் அந்த விடயத்தை சரி செய்ய நினைத்தால் அதில் நிச்சயமாக மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். அவர்களோட அன்போடு பண்போடு இரக்கமாக அவர்களுக்கு அழகான முறையை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு முன்னுதாரணம் காட்ட வேண்டும். அழகான முன்னுதாரணங்கள், அவருடைய உள்ளங்களை தாக்கக்கூடிய முன்னுதாரணங்களும் அமையக்கூடாது. எனவே அப்படியான விடயங்களை அவர்களுக்கு அழகான முறையில் சொல்லிக் கொடுத்துதான் அந்த வாலிபர்களை நிச்சயமாக மாற்ற வேண்டும் என்பதில் உண்மையிலே அது நல்ல கருத்து. அதே போல் நாங்கள் பார்க்கின்றோம், தந்தைமார்கள் கட்டாயம் குழந்தைகளுக்கு நேரகாலம் கொடுக்க வேண்டும். அதில் குறிப்பாக இன்று நாம் பார்க்கின்றோம், இன்று உண்மையில் சொல்வதாக இருந்தால் வேலை பளுவை விட இன்று அதிகமாக பெற்றார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போனுக்கு, இதற்கு தான் நேரகாலம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், ஒரு மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இதற்கு யாரும் விதிவிலக்கல்ல என்றால் எல்லாரும் இந்த நோய் என்றுதான் சொல்ல வேண்டும். இது மனிதனை அடிமையாக்கக்கூடிய இந்த அடிமைத்துவத்துக்கு அனைவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. எனவே ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று எங்களுக்கு தெரியும், இமாமுனா, நான் நினைக்கின்றேன் இமாம், ஒரு முக்கியமான ஒரு இமாம் அவர்கள் கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள், அல் இன்சானு ஹரீசுன் லிமா முனியாலம். ஒரு மனிதனுக்கு எதை வேண்டாம் என்று சொல்லுகின்றோமோ அதன் மீது மிக பேராசை உள்ளவனாக மாறுகின்றார். அவனுக்கு எப்பொழுதும் இந்த விடயத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. இதை செய்ய வேண்டாம், இதை செய்ய வேண்டாம், இதை அருந்த வேண்டாம். அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த வாலிபர்களிடத்தில் கூட மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. எனவே அவர்களுக்கு சொல்லும் பொழுது அதனுடைய பாதிப்பை சொல்ல வேண்டும். எனவே தீர்மானிப்பது உங்களுடைய கரங்களில் இருக்கின்றது என்று பாதிப்பை நிச்சயமாக நாங்கள் சொல்ல வேண்டும். எனவே இன்று நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு விடயம் தான், நமது வாலிப செல்வங்கள் அவர்கள் நல்ல பயிற்சி உள்ளவர்களாக, எல்லாம் வீர விளையாட்டுகளுக்கு உற்சாகம் உள்ளவர்களாக, இந்த சமூகத்தை கட்டியளிக்கக்கூடியவர்களாக, இந்த சாதனைகள் படைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதை உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஆசையும் ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கவலையான விடயம், இன்று கூட சிறைச்சாலைகளில் அதிகமான சின்ன வயதுடைய வாலிபர்கள் தான் சிறைச்சாலைகளிலே அவருடைய காரணங்கள் கழிக்கப்படுகிறது. அதே போல் இன்னும் மது அருந்தியதால், பாவமான விடயங்கள் அருந்தியதால், தடுக்கப்பட்ட விடயங்கள் அருந்தி குடித்து இப்படியான நிலையிலே இன்று அதிகமானவர்கள் சீர்திருத்தக்கூடிய பள்ளிவாசல்களிலே அந்த அனுபவங்கள் பெறுவதற்காக வேண்டி அங்கே அவருடைய நேர காலங்கள் செலவழிக்கப்படுகின்றது. உண்மையிலேயே நமது வாலிபர்கள் தான் இந்த மார்க்கத்தை உட்பட எங்களுடைய நாட்டுகளுக்கு, நாட்டு மக்களுக்கும் அடுத்த தலைவர்கள். இன்றைய மாணவர்கள் நாளைய மன்னர்கள் என்று சொல்லுவார்கள். எனவே அப்படியான வாலிபர்கள் உருவாகுவதற்காக வேண்டி உண்மையிலே பெற்றார்கள் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதில் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இருக்கின்றது. எனவே குறிப்பாக வாலிபர்களோடு அன்போடு பண்போடு பேசி அவருடைய இந்த விடயங்களை நாங்கள் கையாள வேண்டும். அதே போல் இந்த ரமதானை நாம் அடைந்திருக்கிறோம். உண்மையிலேயே அதிகமான வாலிபர்கள் பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், அந்த வாலிபருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். இன்னும் அவர்களுக்கு அந்த பழக்கம் தொடராக அந்த பள்ளிவாசலுடைய தொடர்பு என்பது, இபாதத்துகளை தொடர்பு என்பது அவருடைய வாழ்க்கையிலே அது பரிபூர்ணமாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய மிகப்பெரிய பிரார்த்தனையாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைய வாலிபர்கள் அதிகமாக நேர காலத்தை எப்படி செலவழிக்க வேண்டும், அதை எப்படி செலவழித்தால் அவர்களால் ஒரு மாற்றத்தை காண முடியும் என்று ஷேகிடத்திலிருந்து நாங்கள் ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்கின்றோம். அல்லாஹுடைய உதவியால ரமலானுடைய மாதத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொரு வாலிபர்களும் நாங்கள் ஆசைப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒவ்வொரு வாலிபர்களும் அவர்களுடைய கால நேரத்தை முதல் கட்டமாக மஸ்ஜிதிலே செலவழிக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு வாலிபர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பின்னாலே போவாங்க. யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கு குர்ஆனை படிச்சுட்டாங்க, எங்களுக்கு ஹதீஸை படிச்சுட்டாங்க, எங்களுக்கு சட்ட திட்டங்களை படிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்கு. இதே மாதிரி தற்கால வாலிபர்களும் என்ன செய்யணும்,
ஆசையோடு ஆர்வத்தோட மஸ்ஜிதிலே தன்னுடைய கால நேரத்தை கொடுத்து உலமாக்களுடைய தொடர்பாகக்கூடிய வாலிபர்களாக நாம் மாற வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் எத்தனையோ வாலிபர்கள் வந்து தன்னுடைய இரவு நேரத்தை வந்து எதில் கழிக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லா இலங்கை நாட்டை பொறுத்து அதிகமான வாலிபர்கள் வந்து நைட் அடிக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு தொல்லை, அந்நிய மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களை பெரிய ஒரு தொல்லையாக இருக்கீங்க. அப்படியாப்பட்ட வாலிபர்களாக நாங்கள் மாறுறதுக்கு நாங்கள் அவர்களுக்கு இடம் கொடுக்காம மஸ்ஜிதோடு நாங்கள் தொடர்பாகும். அதே மாதிரி குர்ஆனை படிக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவையில் இருக்கு. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் சில இடங்களில் வந்து பிள்ளைகள் நல்ல ஆங்கிலம் பேசுவாங்க, மாஷா அல்லாஹ் பேச வானான்னு சொல்ல வரல படிங்க, ஆனால் ஆங்கிலம் பேசுறதுல ஹீரோவாக இருக்கிறாங்க, குர்ஆன் ஓதுற விஷயத்தில் பார்த்தா ஜீரோவாக இருக்கிறாங்க. கவலைக்குரிய ஒரு விடயம். அதனால குர்ஆனுக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கின்றது. எப்போ ஒரு வாலிபன் வந்து குர்ஆனோட தொடர்பாகுவாரோ, குர்ஆனை தன்னுடைய ஒரு வாழ்க்கையாக எடுப்பாரோ, இப்போதுதான் அல்லாஹ் இடத்துல கண்ணியத்தை அடைவாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு மனிதர் வந்து குர்ஆனை கேட்கிறாரு. குர்ஆனை கேட்கக்கூடிய நேரத்துல அதே பக்கத்துல அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குர்ஆன் உனக்கு வேணுமா, அந்த குர்ஆன் வேணும்னு சொன்னா இவரை பார்த்துக்கோன்னு சொல்லி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பார்க்கணும். ஏன் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களை காட்டுறாங்கன்னு சொன்னா குர்ஆனுடைய முழு வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையில இருந்துச்சு. இன்றைக்கு குர்ஆனுக்கும் எங்களோட வாலிபர்களுக்கும் தொடர்பே இல்லாம போச்சு. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். சில வாலிபர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா சரியான முறையில ஓத தெரியாத ஒரு அவல நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால வாலிபர்கள் என்ன செய்யணும், இந்த ரமலானுடைய மாதத்துல அதிகமா குர்ஆனோட தொடர்பாகணும், குர்ஆனை அதிகமா ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கு மாஷா அல்லாஹ் எல்லா மஸ்ஜிதுகளிலும் அந்த ஹிஸ்புல் குர்ஆன் ஏற்பாடு நடக்கும். அதுல நாங்க என்ன செய்ய, எங்களோட வாலிபர்களை வச்சு நாங்க குர்ஆனை படிச்சு கொடுக்கணும். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு வாலிபர்களும் ஃபஜ்ருடைய நேரத்துல நேர காலத்தோடு ஃபஜ்ர் தொழக்கூடிய வாலிபர்களாக மாறணும். எங்களுக்கு தெரியும், ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல போனேன்னு சொன்னா, சலாஹுத்தீன் அய்யூப் ரஹிமவுல்லா, இவர் ஒரு வாலிபர். மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமவுல்லா அவர்களுடைய ஒரு மாணவர், அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய தர்பியத்திலே வாழ்ந்த ஒருத்தர். சுபஹானல்லாஹ், இவர் தான் அந்த காலத்துல மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார். எந்த அளவுக்கு பக்குவம்னு சொன்னால், இவருடைய வாப்பாட பேர் தான் நூருத்தீன் ஜஞ்சி ரஹிமவுல்லா. இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 அல்லது ஒரு 20-17 வயசுக்குள்ளால ஒரு வாலிபர். இவர் என்ன செய்யறாரு சொன்னா, ஃபஜ்ருடைய கொஞ்ச நாள் இவர் திருமணம் முடிக்காம இருக்கிறார். திருமணம் முடிக்காம இருக்கக்கூடிய நேரத்துல பலர்கள் கேட்டாங்க, திருமணம் முடிக்காம இருக்கிறீங்க? இவர் சொல்றாரு வந்து என்னன்னு சொன்னா, நான் ஒரு சாலிஹான பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறேன், அந்த சாலிஹான பெண்ணை நான் திருமணம் முடிச்சு எனக்கு புள்ளையோடு கிடைக்கணும், அந்த பிள்ளையின் மூலம் நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றோம். இவருடைய ஒரு குறிக்கோள். சுப்ஹானல்லாஹ், இவருடைய துவா பரக்கத்தால் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு சாலிஹான பெண்ணை திருமணம் முடிக்கிறாரு. இந்த 2 பேருக்கும் பிறந்த புள்ள தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமவுல்லா. சுப்ஹானல்லாஹ், ஃபஜ்ரை தொழுந்து போட்டுட்டு சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமவுல்லா துவா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப அந்த காலத்துல மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து அந்நிய மக்களோட கையில இருந்துச்சு. அந்த அந்நிய மக்களோட கையில இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவங்க என்ன செய்யறாங்க, 2 ரக்காத் தொழுந்து ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது அழுந்தழுது துவா செய்யறாங்க. கண்ணியமான சகோதரர்களை, கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஒரு வயசாளி வந்து செல்றாரு, சலாஹுத்தீனை நீங்க கவலைப்படவானாம், நீங்க ஃபஜ்ருக்கு பின்னால அல்லா இடத்துல 2 சொட்டு கண்ணீரை வெடிச்சு அல்லா இடத்துல நீங்க கையேந்தினீங்க தானே, இதனுடைய பரக்கத்தால அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களோட கையில அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். சில வினாடிகளுக்குள்ளால ஃபஜ்ர் தொழுகையின் மூலம் ஒரு பெரிய ஒரு சாதனை படைத்திருக்கிறார்கள் அந்த காலத்து வாலிபர்கள். இந்த காலத்து வாலிபர்களுக்கும் சாதனை படைக்கணும் தொழுகையின் மூலம். அதனால நான் என்ன சொன்னேன், ஃபஜ்ர் தொழுகையோட நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் தொடர்போம். இந்த ரமலானுடைய மாதம்னு சொல்றது ரமலானுக்கு மட்டும் ஃபஜ்ர் தொழுகிறது இல்லை. ரமலான்ல நாங்க ஃபஜ்ர் தொழுந்து பழகி ஏனைய காலங்களில் நேர காலத்தோட தூங்கி நேரத்தோடு எழும்பக்கூடிய பழக்கத்தை நாங்க உண்டாக்கி கொள்ளணும். இது வாலிபர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த விடயம் என்னான்னு சொன்னா, சட்ட திட்டங்களை கட்டாயம் படிக்கணும். இன்றைக்கு நிறைய வாலிபர்களுக்கு சொல்றதுக்கு கூட வெக்கம் வந்து குளிப்புடைய ஃபர்லுகள் எத்தனைன்னு சொல்லி தெரியாது. குளிப்புடைய ஃபர்லு, அப்ப அந்த குளிப்புடைய ஃபர்ல நாங்க என்ன செய்யணும், ஹஜ்ரத் மகள்கிட்ட கேட்டு நாங்க படிக்கணும். ஏன்னா கல்யாணம் முடிச்சதன் பின்னால ஆக ஒரு முக்கியமான ஒரு விடயம், குளிப்புடைய ஃபர்லு தெரியாம எட கால நேரங்கள் வீணான முறையில கழியுதுன்னு சொன்னா நாங்க ஒவ்வொருத்தரும் வெக்கப்படுவோம். அதனால அந்த விஷயத்தை நாங்க கேட்டு படிச்சு கொள்றது. கண்ணியமான சகோதரர்களை, இவ்வாறு நாங்க ஆசையோடு ஆர்வத்தோட உலமாக்களோட தொடர்பாகி
மார்க்கத்துடைய விஷயத்துல, குர்ஆனுடைய விஷயத்துல, தொழுகையுடைய விஷயத்துல நாங்க இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தாலா பெரிய ஹைர்களை நலவுகள் அல்லாஹ் தாலா வைப்பான். அந்த வாலிபர்களை கொண்டு பெரிய நலவுகள் அல்லாஹ் தாலா ஊர்ல மேற்படுத்துவான், நாட்டுல மேற்படுத்துவான். கண்ணியமான சகோதரர்களே, சுருக்கமான ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன். அல்லாமா இக்பால்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர், இவர் அதிகமாக நல்ல பல கருத்துக்களை சொல்லுகிறார். அவர் ஒரு புத்தகத்துல நான் படித்தேன். அந்த புத்தகத்துல ஒரு வார்த்தையை சொல்லிருக்கிறாரு. அதாவது ஐரோப்பாவாதிகளை பத்தி சொல்றாரு. ஐரோப்பாவாதிகளே, நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்றேன். நீங்க யார் யார் எல்லாமே ஹீரோக்கள்னு சொல்லி பின்பற்றி கொண்டு விபச்சாரத்துக்கு பின்னாலே, அனாச்சாரத்துக்கு பின்னாலே போய் கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு பின்னால ஹீரோக்கள் இருக்கிறாங்க. அந்த ஹீரோ யாரு தெரியுமா? ஐதான் சஹாபாக்கள். எப்படியாப்பட்ட ஹீரோக்கள்? அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில் இருந்து மார்க்கத்தையும் குர்ஆனையும் தீனையும் படித்தார்கள். எப்படியாப்பட்ட ஹீரோக்கள் சொன்னால், அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போல் தன்னுடைய கற்பை பாதுகாத்தவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போல நெருப்பில் விளையாடின தைரியசாலிகள், சாதனையாளர்கள் சொல்லிட்டு தற்கால வாலிபர்களை பத்தி சொல்றாரு. வாலிபர்களே, உங்களை எல்லாருக்கும் ஆசை பத்தினித்தனமான மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போல பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆனா எத்தனையோ பெண்களுக்காகவே உங்களோட கற்பை நீங்க பறி கொடுத்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி தற்கால வாலிபர்களை பத்தி சொல்றாரு. அப்படின்னா என்ன விளங்குது? இவ்வளோ நேரமும் நாங்க பேசின சப்ஜெக்டுடைய சுருக்கம் அல்லாமா இக்பால் சொல்லிட்டாரு. அந்த காலத்து வாலிபர்கள் யாரு, இந்த காலத்து வாலிபர்கள் யாரு? அதனால கண்ணியமான சகோதரர்களே, சாதனை உள்ள வாலிபர்களை நாங்கள் உருவாக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம். ஆம் ஷேக் அவர்களே, உண்மையிலேயே சஹாபாக்களுடைய வரலாறை அழகான முறையில் சொன்னீர்கள். உண்மையிலேயே அந்த சஹாபாக்கள் ஈமானை உள்ளத்தில் சுமந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான அந்த முஹப்பத்தையும் அந்த சஹாபாக்கள் சுமந்திருந்தார்கள். குறிப்பாக ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று நெருப்போடு விளையாடினவர்கள் சஹாபாக்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகத்தில் வருகின்றது, தமீம் உத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நெருப்புடைய ஜுவாலை அப்படியே தனது கரங்களினால் தள்ளி தள்ளி சென்று அவர்கள் அதை அந்த இடத்துக்கு அனுப்பி வைத்த வரலாறு எங்களால் காண முடிகிறது. எனவே இதை நாங்கள் ஒரு சாதனை என்று சொல்லுவதை விடவும் உண்மை யதார்த்தம் என்னவென்றால், ஒரு ஈமான்தாரிக்கு, ஈமான் உள்ள ஒரு வாலிபர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், வக்கான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன். யாரெல்லாம் இறைவனுடைய அந்த இறை நம்பிக்கை உள்ளத்தில் சுமந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்வது எங்கள் மீது கட்டாயம் என்று இறைவன் சொல்லுகின்றான். எனவே இதை பார்க்கும் பொழுது ஈமானுடைய பார்வையாக தான் பார்க்க வேண்டும். உண்மையிலே அந்த சஹாபி அவ்வளவுக்கு அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். எனவே இன்றைய காலத்து வாலிபர்களும் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பது இந்த சஹாபியுடைய வரலாறு கூட எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், குறிப்பாக ஈமான்தாரிகளை பற்றி குர்ஆனில் எல்லாம் மிக தெளிவாக பேசுகின்றார். ஈமான்தாரிகளுக்கு சுபசோபனம் என்று சொல்லப்படுகிறது. ஈமானை விட ஒரு மிகப்பெரிய பலமானது எதுவுமே அல்ல. எனவே அப்படியான ஈமான்தாரிகள் நமது வாலிப சமூகத்தில் உருவாக வேண்டும். எனவே ஷேக் அவர்களே, அப்படிப்பட்ட ஈமான்தாரிகள், ஈமானுள்ள வாலிபர்கள், இறை நம்பிக்கையில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையுள்ள வாலிபர்களை உருவாக்குவதற்கு இந்த சமூகம் என்ன பணி செய்ய வேண்டும் என்பதை பற்றி எங்களுக்கு சற்று விளக்குங்க. பொதுவாக தற்காலத்து வாலிபர்கள் அதில் ஒரு செட் போதை பாவிச்சுன்னு சொன்னா சமுதாயத்துல அவங்களை அப்படியே ஒதுக்குறாங்க. இவனை கொண்டு இந்த ஊருக்கு சாபம் தான் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க. ஒரு நாளும் அப்படி ஒதுக்கக்கூடாது. முதலாவது பார்க்கணும் அது தந்தைமார்களா இருக்கலாம், மஸ்ஜிதுடைய நிர்வாகமாக இருக்கலாம், சமூக தலைவர்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த வாலிபர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆற்றல்கள், இவன்ட்ட என்ன டேலண்ட் இருக்கு, இவர்கள்ட்ட என்ன ஆற்றல்கள் இருக்கு, இவைகளை நாங்க இனம் காணணும். இனம் காண்டு இவர்களோட சைட் போதை வஸ்துக்களின் பக்கம் திரும்பாம இருக்கிறதுக்கு நாங்க எங்கட ஊர்ல என்ன திட்டம் போடுவோம். அல்லாஹ்வுடைய உதவியால எங்கட கொழும்பு பகுதியில சில ஏரியாக்கள்ல வாலிபர்கள் ட்ரக்ஸோட தொடர்பு ஆகாம இருக்க, அந்த சைட்ல அவங்களோட சிந்தனை போகாம இருக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸோட தொடர்பாக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி வரக்கூடிய நேரத்துல என்ன நடக்கும்னு சொன்னா, தன்னுடைய வாலிபன் முதல் கட்டம் தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வான், தன்னுடைய ஹெல்த்தியத்தை பாதுகாத்துவான். போதை வஸ்துக்களை பாவிச்சு சும்மா நாசமா போகாம என்ன 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 செய்வான்னு சொன்னா, தன்னோட ஹெல்த்தியத்தை, அவனோட சிந்தனை இந்த நேரம் அதுல தான் ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப கிரவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வாலிபர்கள், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வாலிபர்கள் காலப்போக்கில் என்ன நடக்கும்னு சொன்னா, பாங்கு சொல்லக்கூடிய நேரத்துல அப்படியே மஸ்ஜிதுக்கு என்ன செய்வாங்க, ஒதுக்குவாங்க. எங்கட வாலிபர்கள் என்ன செய்யணும், இந்த கையால ட்ரக்ஸ் பாவிச்ச எத்தனையோ வாலிபர்கள் இந்த காலத்துல என்ன செய்யணும்,
அவர்கள் சதக்கா கூடிய வாலிபர்களாக மாற வேணும். அதுதான் ஒவ்வொருத்தருடையும் ஆசை. அதே மாதிரி கண்ணால் எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் ஹராமான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான வாலிபர்களே, நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்துல பெரிய அந்தஸ்துல பெரிய கண்ணியத்தை அல்லாஹ்வுத்தாலா வச்சிருக்கிறார். இந்த சிறப்புகளை நாங்கள் சொல்லுவோம். ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த வாலிபர்களுக்கு நாங்க எப்படி மோட்டிவேட் பண்ணணும்னு சொன்னால், நீ ரோட்ல பாதையில போகக்கூடிய நேரத்துல ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறாய், ஓட சொந்த சகோதரிய இன்னொருத்தர் பார்த்தேன்னு சொன்னா அவனுக்கு ரோசம் வருமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தர்பியத். டே கவுன்சிலிங் அந்த கவுன்சிலிங் இந்த கவுன்சிலிங் வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பெரிய ஒரு கவுன்சிலர். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பதிவா வைக்கிறாங்க, வலா தக்ரபு ஸினா, இந்த குர்ஆனுடைய ஆயத்தை கீழால ஒரு வாலிபர் வாராரு, வந்து சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ் எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு ஆசையா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ கோபம் அடைஞ்சிட்டாங்க. அட எனக்கிட்டே வந்து ஒரு வாலிபர் விபச்சாரம் செய்யறதுக்கு ஆசைன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அவன் நிலைமையை விலகி கொண்டா, இவன் இதுலயே நல்ல ஊறி போயிட்டீங்க. ரசூலுல்லாஹ் சில ரோசம் வர மாதிரி சில கேள்விகளை கேட்டாங்க. வாலிபனே, உனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு ஆசையா இருக்கு, ஓட பெத்த தாயோட ஒத்த விபச்சாரம் செய்யறத விரும்புவியா? இல்லையே யா ரசூலல்லாஹ், ஓட சொந்த சகோதரியோட ஒத்த விபச்சாரம் செய்யறத நீ விரும்புவியா? இப்படி பல கேள்விகளை கேட்கக்கூடிய நேரத்துல அந்த வாலிபர் சிந்திக்கிறது தொடங்கினார். உண்மையான கதை தானேனா, நான் இன்னொருத்தரோட விபச்சாரம் செய்யக்கூடாது. அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபனுக்கு 2 துஆவை செஞ்சு அனுப்புறோம். யா அல்லாஹ், இந்த வாலிபனுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கிரு, இந்த வாலிபனுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துரு, இந்த வாலிபனுடைய கண் பார்வையை பாதுகாத்துரு, கண்ணு ஹராத்துல போகாம இருக்கிறதுக்கு தௌஃபீக் செஞ்சிருன்னு சொல்லி 3 துஆக்களை செய்யறாங்க, கிதாப் எழுதுறாங்க. அதுக்கு பின்னால் அந்த வாலிபர் சொல்றாரு, நான் மௌத்து வரைக்கும் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கல்ல. இதுதான், இப்படிதான் மோட்டிவேட் பண்ணணும். யார் யார் ட்ரக்ஸோட யார் யார் பெண்களோட தொடர்பா இருக்கிறாங்களோ இவங்களை எடுத்து இப்படித்தான் நாங்க தொடர்பாகும். அதே மாதிரி சில வாலிபர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆசை வந்து என்னன்னு சொன்னா தன்னுடைய ட்ரெஸ் கோடை வந்து இஸ்லாத்துக்கு மாற்றமாக ஒடுக்குறது. இவர்களுக்கு நாங்க ஒரு நாள் என்ன செய்யப்படாதுன்னு சொன்னா இவர்களை நாங்க ஒதுக்கப்படாது. இவர்களுக்கு நாங்க சில வரலாறுகளை சொல்லி மோட்டிவேட் பண்ணணும். எப்படி ஒரு இமாமுடைய பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவர் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் சொன்னா, எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவாரக்கூடிய நேரத்துல வந்து நடுபாங் வைப்பாங்க. நடுபாங் வைக்கிறது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்து. இவருக்கு ஆசை ரசூலுல்லாஹ் தலைமுடி வச்ச மாதிரி பாங் வச்ச மாதிரி நான் வைக்கணும்னு சொல்லி பல தடவை முயற்சி செய்யறாரு, நடுபாங் புழல்ல. நபியுடைய முஹப்பத்தால் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு கம்பியை சூடாக்கி அச்சு வச்சு நடுபாங்க பிரிக்கிறார். இது ரசூலுல்லாஹ்வுடைய இந்த முஹப்பத். இந்த காலத்து வாலிபர்கள் யஹூதி மாதிரி அந்த நடிகர் மாதிரி இந்த நடிகர் மாதிரி ஆகுறதுக்காக என்னென்னலாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் முடி வச்ச மாதிரி முடி வைக்கிறதுக்கு பின்னாவுறாங்க. இந்த சம்பவத்தை சொல்லி என்ன செய்யணும்னு சொன்னா, இப்படியும் வாலிபர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, நீங்களும் என்ன செய்ய, ரசூலுல்லாஹ் முடி வச்ச மாதிரி முடி வைக்கணும்னு சொல்லி அவங்களை நாங்க மோட்டிவேட் பண்ணணும். இப்படி நாங்க ஒவ்வொரு விடயங்களா சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினாங்களோ, எப்படி நபி அவங்களை நேசிச்சாங்களோ, அதே மாதிரி எங்கட வாலிபர்களும் நாங்க நேசிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்வை பின்பற்றதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஒரு கைட் பண்ணணும். அதை விட்டு போட்டுட்டு வாலிபர்களை நாங்க ஒதுக்கினோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். ஒருபோதும் சமூகத்துல நல்ல தலைவர்களை உருவாக்க முடியாது. அந்த ஊருக்கே பெரிய ஒரு சாபமாகத்தான் அமையுமே ஒழிய நல்ல வாலிபர்கள் உருவ மாட்டார். இன்றைய வாலிபர்கள் நாளைய தலைவர்கள். மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் யோசிக்கணும், இந்த நேரம் நீங்க ஹயாத்தோடு இருக்க மாட்டீங்க, மஸ்ஜித நாங்கத்தான் எல்லாம் நாங்கத்தான் இதுன்னு சொல்லி பின்னாலும் இந்த மஸ்ஜிதை வந்து நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஒரு வாலிப செட் இருக்கிறாங்க. உங்களோட மௌத்துக்கு முன்னால் இப்படியாப்பட்ட ஒரு வாலிப செட்டை உருவாக்கினாத்தான் உங்களோட மௌத்துக்கு பின்னால் இந்த மஸ்ஜித் நல்ல முறையில நிர்வாகம் செய்யப்படும். நீங்க இவங்களை ஒதுக்கி போட்டேன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், நீங்க இல்லாத காலத்துல மஸ்ஜித் நாசமாக்கப்படும் என்றதை நாங்க ஒவ்வொருத்தரும் வினைக்கொள்ளும். ஆம் ஷேக் அவர்களே, உண்மையிலேயே நல்ல பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். அது குறிப்பாக நாம் சிறு வயதிலே எங்களுக்கு தெரியும், பள்ளிவாசல்களே சின்ன குழந்தைகள் சத்தமிடுவார்கள். அதை சில முதியவர்கள் அதை வன்மையாக கண்டிப்பார்கள். இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி சத்தம் போடக்கூடாது என்று உண்மையிலே அவர்கள் அதை வன்மையாக பேசுவார்கள், அதை வேண்டாம் என்று சொல்லுவார்கள், வெறுப்பார்கள். உண்மையிலேயே எங்களுடைய ஒரு உஸ்தாதை நான் அவதானித்த பொழுது அவர்கள் ஒரு தடவை ஒரு மூத்த மனிதர் இப்படியான முறையில் நடந்து கொள்ளும் பொழுது அவர் சொன்னார், நீ அந்த குழந்தைகளை கண்டிக்க வேண்டாம், ஏனென்றால் இவர்கள் இப்பொழுது சத்தம் போடக்கூடியவர்கள் தான் நாளையிலே உங்களை போன்று சஃப்புகளிலே அழகான முறையில் நிற்கக்கூடியவர்கள். எனவே இப்பொழுது சத்தத்தை நீங்கள் நிப்பாட்டினால் பின்னால் தொழுவதற்கு நீங்கள் யாரை பெறவும் மாட்டீர்கள் என்று அழகான முறையில் எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் சொன்னது எங்களுக்கு ஞாபகம் வந்தது. எனவே உண்மையிலே ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று
வாலிபர்களை ஒதுக்கி விடாமல் மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை நாங்கள் இனம் கண்டு, குறிப்பாக எங்களுடைய செல்வந்த தனவந்தர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் தான், எங்களுடைய பணங்களை எதற்கு செலவழிக்கிறோம், ஒரு நிகழ்வு வந்தால் எதற்கு லட்சக்கணக்கு செலவழிக்கின்றோம், அப்படியான பல விடயங்களுக்கு இன்று பணங்களை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சில வாலிபர்கள் ஒரு தொகை இருந்து என்று சொன்னால் இந்த கல்வியை நான் முடிப்பேன், இந்த பட்டத்தை பெறுவேன் என்று மிகப்பெரிய ஆவலோடு இருக்கின்றார்கள். எனவே அப்படியான வாலிபர்களை தேடுங்கள். மிகப்பெரிய ஆற்றலோடு திறமையோடு உண்மையிலேயே நல்ல வலிமையுள்ள நல்ல நுணுக்க சக்தி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை, ஒழுங்கான முறையில் படிப்பதற்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, மிகவும் பின்தங்கிய நிலையில் செல்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். சில கடைகளிலே நன்ற படித்த திறமையானவர்கள் இருப்பார்கள். உங்களுக்கு படிக்கலாமே, உங்களுடைய படிப்பை மேற்கொள்ளலாமே, இன்னும் முன்னேறி செல்லிருக்கலாமே, ஏன் நீங்கள் இந்த தொழிலுக்கு வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது சொல்லுகிறார்கள், எங்களுக்கு கரம் கொடுப்பதற்கு யாரும் கிடையாது. எனவே வாலிபர்களுக்கு வெறுமனே உபதேசம் மட்டும் செய்வதை போன்று, உபதேசம் கட்டாயம் செய்ய வேண்டும், அதே போல் கட்டாயமாக நமது சமூகத்திலே வறுமை கோட்டில் வாழக்கூடிய திறமையான வாலிபர்களை நிச்சயமாக நாங்கள் முன் செல்லி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கான வழிகளை நாங்கள் செய்து கொடுத்து வாலிபர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அதை போன்று ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று பள்ளி நிர்வாகங்களுக்கு மூத்தவர்கள் இருக்கும்போது ஒரு 2 வாலிபர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் அனுபவம் பெறுவார்கள், படிப்பார்கள். எங்களுடைய மூன்று தலைவர்கள் இப்படிதான் நடந்து கொண்டார்கள், இந்த மஷூராவின் போது இப்படிதான் அவர்கள் தீர்மானங்கள் எடுத்தார்கள் என்ற அனுபவங்களை பெறுவார்கள். நிச்சயமாக அதனூடாக நாங்கள் மரணித்தாலும் எங்களுடைய பேர் மரணிக்காத அளவுக்கு அந்த வாலிபர்கள் எங்கள் ஞாபகம் ஊட்டிக்கொண்டே அழகான முறையில் பள்ளிவாசலுடைய வேலைகளை எடுத்து செல்வார்கள். அதே போல் குறிப்பாக ஷேக் அவர்கள் பல நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். உண்மையிலேயே ஒரு சிலர்களுடைய பாவங்கள் வாலிபர்கள் என்ற ரீதியிலே அவர்கள் ஏதாவது ஒரு பாவத்தில் அடிமையாக இருப்பார்கள். எனவே அந்த பாவத்தை தான் வெறுக்க வேண்டுமே தவிர அந்த வாலிபரை வெறுக்கக்கூடாது. எனவே அவரை அழகான முறையில் அழைத்து புத்திமதி சொல்லிக் கொடுத்து அவரை உண்மையிலேயே நல்லவர்களாக எப்படி மாற்றலாம் என்பதை தான் நாங்கள் சிந்திக்க வேண்டுமே தவிர இவரை எப்படி சீரழிப்பது, இவரை எப்படி கேவலப்படுத்துவது, இவருக்கு எப்படி இந்த அடையாளத்தை இட்டு விடுவது நெற்றியிலே என்ற இந்த கொடூரமான சிந்தனையை விட்டும் எங்களுடைய சமூகம் உண்மையிலே முதலாவது தௌபா செய்ய வேண்டும். முதலாவது எங்களுடைய சமூகம் தௌபா செய்ய வேண்டும். இப்படியான நிலைப்பாடுதான் என்று இருக்கிறார்கள். ஒரு குற்றம் செய்துவிட்டால் இந்தவர் இந்த குற்றத்தை செய்தார் என்று நெற்றியிலே முத்திரையிட்டு அவரை எல்லாருடைய கண்ணுக்கும் வளமை குற்றவாளியை போன்று ஆக்குகின்றார்கள். யாரும் நல்லவர்கள் அல்ல. நாமும் ஒரு வாலிப பருவத்தை தாண்டி வந்திருப்போம். எங்களாலும் பல தவறுகள் நடந்திருக்கலாம். தவறுகள் செய்யாதவர்களாக இருந்தால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன் என்று சொல்லி மலக்குமார்களை மாத்திரம் தான் நல்லா பேசுகிறார். எனவே வாலிபர்கள் என்றாலே அவர்கள் தவறுக்கும், மனிதர்கள் என்றாலே பொதுவாக தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டவர்கள். எனவே வாலிப வயது என்பது அதில் விசேஷமாக இரத்த ஓட்டம் மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு காலகட்டம். எனவே அவர்கள் அவசரமாக முடிவெடுப்பார்கள், அவசரமாக ஒரு விடயத்துக்கு அடிமையாகி விடுவார்கள், அவசரமாக பேசி விடுவார்கள். எனவே அவர்களோடு அழகான முறையில் நடந்து ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் பலவிதமான நல்ல விடயங்களை எமது பள்ளிவாசல்களிலே எமது ஊர்களிலே நாம் மேற்கொண்டு இருக்கின்றோம். உண்மையிலே அது சந்தோஷமான விடயம், அது பாராட்டத்தக்க விடயம். அதே போன்று நமது வாலிபர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக வேண்டி நிச்சயமாக நமது ஊரில் நாம் மஷூரா செய்து அழகான முறையில் ரமதானில் இருந்து நாங்கள் முன்னெடுத்து அவர்களுக்கு சிறந்த ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுப்ப இறைவன் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அப்படியான நல்ல செயல்களை செய்வதற்கு தௌஃபீக் புரிவானாக. எனவே இவ்வளவு நேரமாக எங்களோடு அழகான முறையிலே இந்த கன்சுலில் நிகழ்ச்சியினூடாக நல்ல பல கருத்துக்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய ஷேக் அக்தார் மிஸ்பாஹி ஹதரத் அவர்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு நேர்களுக்கு இன்னும் நல்ல பல கருத்துக்களோடு உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடை பெறுநாள் என்று உங்கள் அன்பு நண்பன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.